இலங்கையின் போதைப்பொருள் குற்ற வரலாற்றிலேயே வெளிநாடு ஒன்றில் வைத்து கைது செய்யப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரராக இருக்கக்கூடிய ஒருவரை எங்களிடம் தாருங்கள் என்று அமெரிக்கா பதறியடித்து கோரிக்கை வைத்த சம்பவம் இதுதான் முதல் முறையாக இருக்கும். இலங்கையின் மிகப்பெரிய போதைப்பொருள் வலையமைப்பை ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இருந்து கொண்டு வழிநடத்திய ட்ரக் கிங்பின் ஷிரான் பாசிக் இலங்கை காவல்துறையினரால் சிங்கம் படப்பாணியில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு இழுத்து வரப்பட்டிருக்கிறார். இவருக்கு இனி என்ன நடக்கப் போகிறது? இவரை ஏன் தங்களிடம் ஒப்படைக்குமாறு அமெரிக்கா கோரிக்கொண்டிருக்கிறது? முழுமையாக பார்க்கலாம். இலங்கையில் வாகன ஓட்டுநர்களுக்கு இலங்கை போலீசாரிடமிருந்து ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றும் கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான தகவல்களையும் பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். ஷிரான் பாசிக் 48 வயதுடைய மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கும்பல் வலையமைப்பை வழிநடாத்திய நபர். தெஹிவளையைச் சேர்ந்தவர். இவர் 2018ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸிற்கு தப்பிச் செல்கின்றார். இவரோடு இன்னமும் 2 அங்கே தப்பிச் செல்கிறார்கள். அவர்களும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். ஷிரான் பாசிக்கிற்கு இப்பொழுது 72 மணி நேர தடுப்பு காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறப் போகின்றன. அந்த விசாரணைகளில் வெளிவரப் போகின்ற தகவல்கள் அடுத்தடுத்து இன்னும் பல போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கு அடிப்படையாக அமையும் என்று நம்பப்படுகிறது. துபாயில் வைத்து, ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாயில் வைத்து இந்த ஷிரான் பாசிக் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏற்கனவே இவருக்கு இன்டர்போலினுடைய பிடியாணை இருக்கிறது. சர்வதேச போலீசாரும் இவருக்கு பிடியாணையை பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் ஆரம்பத்தில் முதலிலே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். காரணம், அவருடைய கையடக்க தொலைபேசியில் ஐக்கிய அமெரிக்கா இவரை தங்களிடம் ஒப்படையுங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்கும் இதுதான் காரணமாக அமைந்திருக்கிறது. தன்னுடைய கை தொலைபேசியிலே ஈரான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் மீது அண்மையில் தாக்குதல்கள் நடத்திய போது பயன்படுத்தப்பட்டிருந்த ஆளில்லா வானூர்திகள், ஏவுகணைகள் தொடர்பிலான ஒளிப்படங்கள் மற்றும் காணொளிகளை அந்த கையடக்க தொலைபேசியிலே அவர் வைத்திருந்திருக்கிறார். இதனை அடுத்துத்தான் அந்த நாட்டு போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் இலங்கை போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இங்குதான் அமெரிக்கா தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. தங்களிடம் அவரை ஒப்படைக்குமாறு, அதாவது மேலதிகமான விசாரணைகளுக்காக தங்களிடம் அவரை ஒப்படைக்குமாறு அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருக்கின்றது. சாதாரண போதைப்பொருள் குற்றங்கள் முதல் கொண்டு மிகப்பெரிய போதைப்பொருள் வலையமைப்பை வழிநடாத்துவது வரை செயற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஷிரான் பாசிக் தன்னுடைய கை தொலைபேசிகளிலே இந்த ஆளில்லா வானூர்திகள், ஏவுகணைகள் தொடர்பான விவரங்கள், தரவுகளை வைத்திருந்தது அமெரிக்காவையே ஆட்டி பார்த்திருக்கிறது. இதனால் தான் அமெரிக்கா அவரை கூறியிருக்கின்றது. இவருக்கு இனி என்ன நடக்கப் போகிறது என்பது இந்த 72 மணி நேர விசாரணைக்கு பின்னர் தான் தெரிய வரும். இந்த விசாரணை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்தடுத்து இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பைச் சேர்ந்தவர்கள் பலர் கைது செய்யப்படுகிறார்கள். குறிப்பாக முன்னெப்போதும், அதாவது முன்னர் இருந்த எந்த அரசாங்கத்திலும் இல்லாத அளவுக்கு வெளிநாடுகளில் இருந்து இப்படியான குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து வருவது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இடம்பெறுகின்ற விசாரணைகளில் கிடைக்கின்ற ஒவ்வொரு துப்புக்களும் மேலும் மேலும் பல வலையமைப்புகளைச் சேர்ந்தவர்களை இங்கே இழுத்து வருவதற்கு உதவி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த 72 மணி நேர தடுப்பு காவலின் பிறகு ஷிரான் பாசிக் அவருக்கு என்ன நடக்கப் போகிறது? மேலதிக விசாரணைகள் எப்படி இருக்கப் போகிறது? நீதிமன்றம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக என்ன உத்தரவை பிறப்பிக்கப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இழுத்து வரப்பட்ட இந்த ஷிரான் பாசிக் மீது இலங்கையில் ஏற்கனவே பல விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. போலீசாரினுடைய தகவலின்படி அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, தெஹிவளை மற்றும் மிரிகான போலீஸ் நிலையங்கள் இந்த
பிரிவுகளுக்கூடாக இவர் மீது போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருந்தது. அதேபோல களுத்துறை மற்றும் தெஹிவளை போலீசார் துப்பாக்கி வைத்திருந்தமை தொடர்பான ஒரு குற்றச்சாட்டை விசாரித்து கொண்டிருந்தார்கள். அதேபோல ஆபத்தான ஆயுதங்கள் வைத்திருந்தமை தொடர்பாக பிலியந்தலை போலீசாரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதேபோல சட்டவிரோதமாக ஒன்று கூடி சில நபர்களுக்கு காயம் விளைவித்தமை தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இதை காட்டிலும் இந்த ட்ரக் வலையமைப்பு மூலமாக இவர் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை இவர் சேர்த்து வைத்திருக்கின்றார் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். அந்த சொத்துக்களை எல்லாம் எங்கே இவர் பதுக்கி வைத்திருக்கிறார், எந்தெந்த பெயர்களில் அவை இருக்கிறது, இது போன்ற தகவல்களை தேடுகின்ற அதிரடி நடவடிக்கையிலும் இப்பொழுது இந்த குற்ற புலனாய்வு போலீசார் களமிறங்கி இருப்பதாக தெரிய வருகிறது. ஆகவே அந்த சொத்துக்களை கண்டறிந்து அவற்றை முடக்குவதற்கும் நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்பட போகின்றன. போலீஸ்மா அதிபரினுடைய அறிவுறுத்தலின் கீழ் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ஜனாதிபதி 2 தினங்களுக்கு முன்பதாக இந்த அவசரமாக இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தினரை எல்லாம் சந்தித்திருந்தார். தன்னுடைய விளக்கங்களை அவர்களுக்கு கூறியிருந்தார். தான் தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதி என்கின்ற அந்த கதிரையில் அமர்ந்திருப்பதற்காக வரவில்லை. சில காத்திரமான பொறுப்பு வாய்ந்த விடயங்களை நாட்டிற்கு செய்ய வேண்டுமாக இருந்தால் சில விடயங்களை தியாகம் செய்ய வேண்டி இருக்கும் என்று அவர் கூறியிருந்தார். தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கூட கூறியிருந்தார். அடுத்தடுத்து இப்படியான மிகப்பெரிய குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் இந்த 22வது திருத்தச் சட்டம் நீதிபதிகளினுடைய ஓய்வு வயது தொடர்பானது. அதனை நடைமுறைப்படுத்தப் போவதாக அரசாங்கம் தன்னுடைய நியாயத்தை முன்வைக்கிறது. இந்த பின்னணியில் தான் இப்பொழுது ஷிரான் பாசிக் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் கைது செய்யப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இலங்கை போலீசாரால் வாகன ஓட்டுநர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. பேருந்து தரிப்பிடங்களை மறைக்கும் வகையில் வாகனங்களை நிறுத்தும் அல்லது விட்டு செல்லும் வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இலங்கை போலீஸ் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. பேருந்து தரிப்பிடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பேருந்துகள் வீதியின் நடுவில் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதோடு வாகன நெரிசல் மற்றும் பயணிகளுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படுவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது தொடர்பாக ஒரு விசேட வர்த்தமானி ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வர்த்தமானியினுடைய அடிப்படையில் பேருந்து தரிப்பிடத்தில் இருந்து 30 மீட்டர் வரையிலும் அதன் வெளியேறும் பகுதியில் 15 மீட்டர் வரையிலும் வாகனங்களை நிறுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் பஸ் பே வசதி கொண்ட பேருந்து தரிப்பிடங்களில் தரிப்பிடத்தில் இருந்து 15 மீட்டர் வரையிலும் அதன் வெளியேறும் பகுதியில் 10 மீட்டர் வரையிலும் வாகனங்களை நிறுத்த முடியாது என்று அந்த வர்த்தமானியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விதிகளை மீறும் சாரதிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இப்பொழுது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி வாகன ஓட்டுநர்கள் செயற்படுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதனை மறந்துவிடாதீர்கள், உங்களுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சாலையால் செல்லுகின்ற பொழுது இந்த விதிமுறைகள் கவனமாக இருக்கட்டும். எதிர்வரும் நாட்களிலே இந்த விடயம் மிக இறுக்கமாக பார்க்கப்படும். இதுபோல இன்னமும் பல விடயங்கள் இதுவரையிலும் பார்த்தும் பார்க்காமலும் இருந்த விடயங்கள் அனைத்தும் இந்த அரசாங்கத்தின் கீழ் இப்பொழுது போலீசாரால் மிகவும் இறுக்கமாக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. ஆகவே அவதானத்தோடு இருந்து கொள்ளுங்கள். இந்த ஷிரான் பாசிக்கினுடைய கைது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.